சென்னை மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தாவேகாவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு தடபுடலாக மதிய உணவானது தயாராகி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெறுவதை முன்னிட்டு மாமல்லபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். உற்சாகத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று தமிழகத்தின் பல இடங்களில் இருந்தும் மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த தனியார் சொகுசு நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடிய வகையிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டவர்கள் அந்த வழங்கியிருந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப 3000 பேருக்கு மதிய உணவு தற்பொழுது தயாராகி வருகின்றது. கேரட் அல்வா, மசால் வடை, காலிஃபிளவர் 65, பூரி, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, சாதம், கதம்ப சாம்பார், அப்பளம் என்று ஏராளமான கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உணவு வகைகளோடு தற்பொழுது அந்த மதிய உணவுகள் தயாராகின்றன. முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அதாவது மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி அவர்களோடு வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றவர்களுக்கும் உணவு வழங்கக்கூடிய விதமாக 3000 பேருக்கு மதிய உணவு தயாராகி வருகின்றது. அதன்படி கிட்டத்தட்ட 20 வகையான அறுசுவை உணவு வழங்கக்கூடிய விதமாக இந்த உணவை ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். உணவு சமைக்கக்கூடியவர்கள் ஒரு பிளேட் சாப்பாடுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அந்த அளவு பல்வேறு வகையான உணவு வகைகள் தமிழகத்தினுடைய சிறந்த சமையல் கலைஞர்கள் மூலமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.